Yeah. Can I go and get something? Yes, sure, Okay. கண்டிப்பா. Have the sir. Have the snacks, man. Yes. ஆமா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. லேப்டாப்பும் பேப்பர் வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்து முறை 2026 அப்படின்னு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அத பத்தி நீ எதுக்கு பாக்குற? அதை ஏன் கேக்குற? காலையில அவசர அவசரமா எக்ஸாம்க்கு கிளம்பும் போது எலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து BLO இந்த எமினரேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்பா அம்மா 2 பேருமே வீட்டுல இல்ல, 2 பேருமே மேரேஜ்க்கு போயிருக்காங்க. BLO இதை ஃபில் பண்ணி தரேன் அவரே சொன்னாரு. அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, எக்ஸ்பிளைன் பண்ணாரு, என்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸை வாங்கி அவரே ஃபில் பண்ணி தரேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் எக்ஸாம் டென்ஷன்ல அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டேன். இந்த ஃபார்மை அப்படியே போயிட்டு எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாம கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை படிக்க வச்சதே வேஸ்ட்டுமா அப்படின்னு கேவலமா கேட்பாருன்னு சொல்லிதான் இப்ப இந்த வெப்சைட்ல பார்த்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படி, ரொம்ப விவரமா தான் இருக்க. சரி, நீ அப்படி என்னதான் ரெஃபர் பண்ண எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா SIR அப்படின்றது ஒரு சில பேர் இந்த வருஷம் இறந்திருப்பாங்க, இன்னொரு சில பேர் சிட்டிசன்ஷிப் மாத்திட்டு போயிருப்பாங்க, இன்னும் சிலருக்கு இரட்டை பதிவம் இருக்கும். இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு ஒரு எக்ஸாக்டா ஒரு அக்யூரேட்டா ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த SIR. சரி, இத கவர்மெண்ட் எப்படி பண்றாங்க? அதான் சொன்னேனே, இந்த எமினரேஷன் ஃபார்ம். இதுல நம்ம பேரு, நம்ம பிறந்த தேதி, ஆதார் எண், தொலைபேசி எண் இப்படி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் நீயும் வீட்டுல இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க? கூட்டின வீட்டுல கூட அவங்களே இந்த ஃபார்மை டோர் ஸ்டெப்ல வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எப்போ திரும்பி வரோமோ அதை ஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம BLO ஒரு வீட்டுக்கு 3 times விசிட் பண்ணி நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருக்கோமா அப்படின்னு ரீசெக் பண்ணி திரும்பவும் வாங்கிட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையே, அவங்களே நம்மளோட வீட்டுக்கு நேரடியாவும் வராங்க, நம்மளோட ஃபார்ம் அவங்களே ஃபில் பண்ணியும் தராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபில் பண்ண ஃபார்மை திரும்பி வாங்குறதுக்கும் வராங்க. சூப்பர்ல. உங்க ஃபார்ம் கொடு. உங்க ஃபேமிலில இருக்கிறது 4 பேர் தான், எதுக்கு இத்தனை ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க? அதுவா, அவங்க ஒருத்தவங்களுக்கே 2 ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் BLO கிட்ட நம்ம கொடுத்துருவோம். இன்னொரு ஃபார்ம்ல நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் BLO சைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட், இந்த ஃபார்ம் கூட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணுமா? இந்த ஃபார்ம் கூட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் ப்ரூஃபும் அட்டாச்சே பண்ண தேவையில்லை. சரி, ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல என்னோட பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு நம்மளுக்கு வாக்குச்சாவடி அலுவலரே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஆன்லைன்லயே நம்ம செக் பண்ணிக்கலாம். voters.eci.government.in அப்படின்ற வெப்சைட். அப்படி இல்லைன்னா மொபைல்ல செக் பண்ணலாம். மொபைல் ஆப் என்ன தெரியுமா? ECI மொபைல் நெட் ஆப். ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம மொபைல் ஆப்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவா கொடுத்துருக்காங்களே. இன்னொன்னு தெரியுமா? நம்மளோட E-sign வச்சு கூட நம்ம எமினரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 17 years இப்பதான் எனக்கு முடிஞ்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? அதுக்குதான் ஃபார்ம் 6 இருக்கே, அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா உன் நேம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல என்ரோல் ஆயிடும். அதுக்குமே நம்ம BLO நம்மளுக்காக ஹெல்ப் பண்றாங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்து முறைக்கு ஒத்துழைப்பு தருவோம். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை உறுதி செய்யுங்கள். நாம் வாக்காளர் என்பதில் பெருமை கொள்வோம். வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை. நம் வாக்கு நம் உரிமை.